ஹாய் மக்களே வணக்கம். நான் மோனிகா பேசுகிறேன். விறுவிறுப்பாக எங்கே போயிட்டுருக்கேன் பார்க்குறீங்க. வெயிட் பண்ணுங்கள். நான் மட்டும் தனியாக போகல. அம்மாவும் ஜெஃபி என் அக்கா பொண்ணு பின்னாடி வராங்க. ஸோ நானும் ஜெஃபி மேக்கு அம்மா ரேஷ்மாலாம் எங்கே போகணுன்னா பொருட்காட்சிக்கு தான் போகணும். லாஸ்ட் டைமே நான் 4 நாள் லீவில் அங்கங்கே போகணும்னு பிளான் போட்டேன். பட் கூப்பிட்டு போக முடியல. ஸோ நான் மார்னிங் டியூட்டி போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கில் வீட்டில் சும்மா இருந்தேன். ஏன் சும்மா இருக்கிறது, வாங்க பொருட்காட்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு சடன் பிளானாக நான் பொருட்காட்சிக்கு பசங்களை கூப்பிட்டு போயிட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் நாள் மக்களே. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியாக இருந்தேன். கேமல் பண்ணுறா நல்லா இருக்குல்ல. வா இங்க நின்று. ஹாய், நான் மேக் ஜெஃபி அம்மா. நீங்க யாரு? இங்க பாரு ஜெஃபி. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. இதான் பிடிக்குமா? சரி சரி. நீ அங்க இப்படி வா, வீடியோல வா, இப்படி வா. தும்பி பூச்சியா? தும்பிடா, தும்பி பூச்சியா? உள்ளே வந்துடுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிங்கத்தை பார்த்து மேக்ஸன் பயந்துட்டு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வாய் தான் அவனுக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண மக்கள். நிறைய டான்ஸ் ஆடினேன், ஹாப்பியாக இருந்தேன். நீங்களும் அதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல். சரியா? வண்டு பாரு, பாம்பு போடுறான். தேடு தேடு. இந்த மாதிரி இந்த பையன் அழுகுறான், கத்துறான். இதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனால் விளையாடுறதுக்கெலாம் பசங்களுக்கு நிறைய இருந்தது. நம்ம பசங்க கேட்பாங்களே தவிர விளையாட மாட்டானுங்க. ஸோ ஜெஃபி மட்டும் இதில் 2 குறி குடிச்சிட்டு இறங்கிட்டான். டிக்கெட்டை நான் கொடுத்துட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டேன். அங்கே பார்த்து போதும், அதனால சின்ன ஒரு அவ்வளோ டான்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக போனால் கடை வீதி இருந்தது. கடை வீதிக்குள்ளே போனால் ஃபுல்லாக டாய்ஸ் தான். பட் அங்கே இருக்கிற முக்கால்வாசி டாய்ஸ் வந்து ஜெஃபர்சன் மேக்ஸன் கிட்ட வச்சுருக்கானுங்க. 5-6 மூட்டை, நம்ம வீட்டில் ஹோம் டூர் போட்டால் காட்டுறேன், 5-6 மூட்டை வந்து விளையாட்டு ஜாமானே இருக்குது. ஸோ எதுக்கு இதை திருப்பி நம்ம வாங்கி கொடுத்து வேஸ்ட் பண்ணோம்? அது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட வச்சுக்க மாட்டானுங்க, உடச்சிருவானுங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு போயிட்டேன். ஜெஃபி ஏன் அப்படி மூஞ்சி வச்சிருக்காங்கன்னா, டாய்ஸுக்கு இல்லை, நான் வீட்டுக்கு போகலாம், நீங்கள் விளையாட மாட்டீங்கன்னு சொன்னதுனால அப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு. ஆமாம் தானேப்பா? ஸ்டைலாக ஒரு ஃபோட்டோ எடுன்னு எடுத்து வச்சிருக்கா பாருங்க. இங்கே முடி வளர்ந்துச்சுல, கட் பண்ணுது. இங்கே கையில் போட்டப்போ பாருங்க, சரிங்களா, ஹேர் க்ரோத் ஆகுது. கடைக்கு வந்தால் பொருள் வாங்கணும், வச்சுட்டு போகக்கூடாது. விளையாடிட்டு தான் நாங்கள் போவோம். இதெல்லாம் ரொம்ப காசு. எங்கள் வீட்டில் வாங்கினாலே 50 ரூபா 60 ரூபா தான். இப்போ அது பார்க்குறீங்களா எவ்வளோ இருக்குன்னு? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோனையும் பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காட்டுறேன். இதையும் காட்டுறேன். இங்கே இருக்கிற முக்கா பேசாமல் நம்ம எத்தனை வந்து இங்கே இவ்வளோ ரேட் விற்கிறாங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற சொப்பு சம்மா எத்தனை பிளாக்ல கூட இருக்குது. அதோ இந்த கோழி, அந்த கோழி, அந்த கோழி, எல்லா கோழியும் இருக்குது எங்கள் வீட்டில். இந்த மாதிரி வேணுமா? இது பெருசா வரும்ல. ஆமா, நீ உனக்கு இதா இது மேக் இது வாங்கிக்கோ, இது நல்லா இருக்கும். ஒண்ணுதான். அம்மா இது அடே தூக்கிட்டே அம்மா இது போய் தரேன். பூச்சி கம்முன்னு வச்சுன்னு இருக்கா. ஆனா இவனை விட சார்பு. இதுக்காக அதை பிடிக்கும். தூக்கிப்பிடி நந்து போ. ஒண்ணும் பண்ணாத மேக். அப்படியே நந்து வா, அப்படியே நந்து வா. மனசுல 5 வயசு நினைப்பா உங்களுக்கு? என்ன இவ்வளோ பெருசா போகுது?
ஸோ நாங்கள் பப்புள்ஸ்லாம் விட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பாட்டு போதும், அங்கே பாருங்க சின்ன வாண்டி எவ்வளோ இது பண்ணுது. ஸோ ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு உண்மையாக சொல்கிறேன், நானே ஒரு குழந்தையாக மாறிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக குழந்தைங்களா டான்ஸ் ஆடுறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மக்களே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, நிறைய டிப்ரெஷன், நிறைய டென்ஷன் தொல்லை எல்லாத்துலேருந்தும் அன்றைக்கி எனக்கு ரொம்ப விடுதலை கிடச்சிச்சு. சீரியஸாகவே நான் இதை ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் அன்றைக்கி போனது எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்தது. ஏன்னா முன்னே நான் ரொம்ப டார்ச்சர் அனுபவித்தேன். ஸோ அதுக்காக காணாத போனவங்க ஸோ நாங்கள் அப்போலும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம். ஏன்னா போன வாட்டி நாங்கள் போனப்போ எங்களை இந்த மாதிரி சுற்றி காட்டவே இல்லை. விளையாடிட்டு அப்பளம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் பைக்கில். ஆனால் இந்த வாட்டி நான் ஃபுல் பொருட்காட்சியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட எல்லாமே எங்கள் அப்பா சுற்றி காட்டியிருக்காரு. ஆனால் போன வருஷம் அந்த டனல்லாம் போட்டாங்களே, போன டைம் அந்த டனல்லாம் போடும்போது அந்த டனலுக்கும் அப்பளமும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுவும் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு. ஊறுகாய் சும்மா சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கா உப்புல ஊறுகாய் தானே தெரியல. லாஸ்ட் டைம் ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க வாங்கும் போது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப உப்பு தான் இருக்குது அதில் ஃபுல்லாக. ஸோ ஜெஃபியும் மேக்கும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணானுங்க. ஜெஃபி ஹாப்பியாக இருந்தா இல்லையா? ஆமாம், ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணானுங்க என் பசங்க. பட் அந்த நாள் எனக்கு ரொம்ப இனிதான நாளாக முடிந்தது மக்களே. அண்ட் நீங்கள் யாரெல்லாம் பொருட்காட்சிக்கு வந்தீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா? நாளைக்கும் நாங்கள் பொருட்காட்சி போகிறோம் வித் என் அண்ணன் எல்லாரோடையும். நாளைக்கு ஃபேமிலியாக போகலான்னு பிளானு. ஸோ ட்ரெயினை பார்த்துட்டு மேக்கு ரொம்ப குஜால் ஆகிட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் அந்த குட்டி ட்ரெயினில் ரைட் போயிருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது மக்களே, ஜாலியாக இருந்தது. பாருங்கள் மேக் சேட்டைகளை. அக்கா அதிலே போயிருக்கலாம். சொல்லு அம்மா பாய், நாங்க கேரளா போறோம். சூப்பர் ஜாலி ஜாலி. ஓட்டு வா, நீ ஓட்டு வா, ட்ரெயின் ஓட்டு வா. அப்படியே தங்கம்ல கீழே இருந்து மேலே இருந்து கீழே உயிர் போறோம் நம்ம. அங்க பின்னாடி வியூ கட்டு பத்திரமா கீழே இறங்கினா சாப்பிட்டு சொல்றேன் சப்பு கீழே பாரு என்ன வந்துருது கை கால்லாம் சித்தி. அவ போய் நான் பிள்ளைங்களா மேலே நிறுத்திட்டாங்க. மேலேருந்து ஜெஃபி மேக் ஐ லவ் யூன்னு கத்தினிருந்தேன். பாட்டுங்க போட்டுடுறாங்க, காப்பி ரைட்ஸ் விழுந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நான் பாட்டெல்லாம் மியூட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்குற மக்கள். சுத்துதே
பண்ணுது உனக்குலாம் பயமே இல்லை. அண்ணா பண்ணும் ஜெஃபி மேக் ஐ லவ் யூ டூ சொல்லணும். ஐ லவ் யூ சொல்லக்கூடாது. இது இங்க போகும்போது தான் கொஞ்சம் பயமா இருக்குது எனக்கு அப்படியே. ஜெஃபர்சன் மேக்ஸ் ஐ லவ் யூ. லைட்ல உனக்கு லவ் யூ கேக்குதா? இல்லைங்களா, நான் எப்பவுமே லவ் பண்ணுவேன். இல்ல இந்த இடத்துல வரும்போது ஒரு மாதிரி ஆகுதுல. திரும்பி ஆக போகுது. என் மூச்சு மாறுதா? கண்ட்ரோல் பண்ண முடியல ஜி. அப்படியே உள்ள இருந்து அப்படியே நொறுத்து வருது எனக்கு. இல்ல நான் கூலா இருப்பேன். இது வந்து செட் ஆகல. வந்து ரொம்ப ஹைட்டா வருதுல இது, அதனால போதும். ஆக்சுவலி இந்த விசப்பூச்சி அக்கா பொண்ணு நான் பயப்படுறது எப்படி வீடியோ எடுக்குது பாருங்கள். இந்த ரைடுக்கு ஏற்றி விட்டதே இவ தான். போகலாம் சித்தின்னு கேட்டா. நீ போடின்னு. வா சித்தி இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு அப்படின்னு என்னை ஏற்றி விட்டா. ஏற்றி விட்டு எனக்கு பயம், கை கால்லாம் நடுக்கும் குத்துருச்சு. அதுக்கப்புறம் பெரிய மைனஸ் என்னன்னா கொமட்டுது. அந்த சைடு இறங்கும் போது ஒரு மாதிரி கொமட்டுது. அந்த வாந்தியை கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய தலைவலி ஆயிடுச்சு. அப்புறம் ரைட்லேருந்து இறங்கினதோ தலை சுற்றிருச்சு. சரி பரவாயில்லன்ட்டு மேக்ஸ் என்னை தூக்கிட்டு அப்படியே நடந்து போய் ஐஸ்கிரீம்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போனேன் ஸ்னோ ரூமுக்குள்ளே. அதுதான் ஹைலைட், அதுதான் ஃபன், அதுதான் வைப். ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் ஆடினேன். ரொம்ப ஃபுல்ஃபில்லாக டான்ஸ் பண்ணேன். ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணேன். நிறைய நேரம் டான்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட டான்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க நான் டான்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டே நான் போக கூட சொல்லலை போல். அதனால் நல்லா ஜாலியாக டான்ஸ் பண்ணேன். கொஞ்ச நேரம் தான் மேக்ஸ்ன்னு இருந்தான். அதுக்கப்புறம் பயந்துட்டான், வெளியில் போயிட்டான் அந்த ஸ்னோ விழுந்தது. ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லை தெரிகிறதா? ஃபிஷ் ஜபர் ஜபர் ஜபர்ப்பா தொடு தொடு. ஹாய் நம்ம ஜெஃபி வந்திருக்கே சொல்லு. ஜபர் ஜபர் ஜபர். செத்துருச்சுடா இந்த மீன். அண்ட் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, டயர்டாகிடுச்சு டான்ஸ் ஆடுறதில். மேக்ஸன் எதுக்கு வெளில போனான்னா அந்த ஸ்னோ விழுறது அவன் மேலே விழுந்தோம், அவன் பயந்துட்டான். அதனால் அம்மா வெளியில் தூக்கிட்டு போயிட்டாங்க. நானே அக்கா பொண்ணு ரேஷ்மாலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அண்டு ஆட்டோ வந்தது, ஆட்டோ பேசி கிளம்பிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த புது vlogல பார்க்கலாம் மக்களே. டாட்டா பாய்.